பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படி எனக்கு திருவுளம் பற்றினார். அந்த வசனத்தை தான் சொல்ல போகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என் மகனே நீ விடுதலை ஆவாய், என் மகளே நீ விடுதலை ஆவாய், என் பிள்ளைகளே நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் அற்புதம் தேவையாயிருக்கிறது. ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தை விட முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு வியாதிக்கு என்னென்னவோ மருந்துகளெல்லாம் எடுத்து எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு மாற்றி போகியும் கூட அந்த நோய் விலக மாட்டேன் என்று உங்களுடைய சரீரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அந்த நோயின் பிடியிலிருந்து விடுதலை தேவை. ஒரு பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, பிசாசுடைய தாக்கத்தினால வெளியே சொல்லக்கூட பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. கடன்காரங்க நெருக்கிறாங்க, கடன் பிரச்சனை நெருக்குகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று கலங்குறீங்க. அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை. குழந்தை இல்லை, எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க, அந்த நிந்தனையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர் அந்த விடுதலையின் அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்பித்தான் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் மகனை கலங்காதே, என் மகளை கலங்காதே, இன்றைக்கு உனக்கு மெய்யான விடுதலை நான் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி அடிமைத்தனங்கள், வேதனைகள், பயங்கள், குழப்பங்கள், வேதனைகள், பக்தியோடு நாம் கடவுளை கும்பிடத்தானே செய்கிறோம், தேடத்தானே செய்கிறோம். ஆண்டவர் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இப்படி தீமைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்? அந்த மாதிரி கேள்விகளை மனுஷனுடைய உள்ளத்தில் எழும்புகிறது. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த அடிமைப்படுத்துகிறது யார்? ஏன் இந்த மாதிரி அடிமைத்தனம் காணப்படுகிறது? ஏன் நமக்கு அதிலிருந்து விடுதலையை நாம பெற்றுக்கொள்ள முடியவில்லை? எனக்கு அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தை கவனமாய் பார்க்கும்போது உலக தோற்றத்திலிருந்து இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்வதை பார்க்க முடியும். ஒன்று சாத்தானுடைய வல்லமை. இந்த சாத்தான் தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. தேவன் தேவ தூதர்களை உருவாக்கினார். மனிதர்களுக்கு பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவ தூதர்களை உருவாக்கினார். அதிலே 3 பிரதான தூதர்களை உருவாக்கினார். ஒரு தூதன் தன்னுடைய உள்ளத்தில் பெருமைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி மக்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைத்தபடியினால் தேவன் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி போட்டார். அவன் சாத்தானாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஆகவே சாத்தான் என்று யாரையும் தேவன் உருவாக்கவில்லை. தேவதூதனாய் உருவாக்கப்பட்டவன் சாத்தானாய் மாறி போனான். அவனோடு கூட ஏராளமான லட்சக்கணக்கான தூதர்களும் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவனை பின்பற்றினபடியினால் அவர்கள் அசுத்த ஆவிகளாக மாறி போனார்கள். ஒரு பிசாசின் கூட்டம் அதனால் தான் இந்த உலகத்திலே கிரியை செய்கிறது. சாத்தானும் அவனுடைய பிசாசின் கூட்டங்களும் இவைகள் மனிதர்களுக்கு தீமை செய்கிற காரியத்தை செய்கிறவைகள். இந்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல சுகமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வைத்தபோது அதை பார்த்த பிசாசுக்கு, சாத்தானுக்கு எரிச்சலும் கோபமும் பொறாமையும் உண்டானது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும், இந்த மனிதனை வேதனைப்படுத்தினால் தேவனுடைய உள்ளம் வேதனைப்படும் என்று மனிதர்களுக்கு அவன் தீமை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய முக்கியமான காரியம் மனிதர்களை அடிமைப்படுத்துவது, மனிதர்களை பலவிதமான பாவத்திற்கும் சாபத்திற்கும் வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் பயத்துக்கும் அடிமைப்படுத்துவது. ஒரு அடிமைத்தனம் வந்துவிட்டாலே நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது, மீயான மகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. எப்பவும் பயம், கலக்கம், சோர்வு. நம்ம என்ன பக்தியோடு தெய்வத்தை கும்பிட்டாலும் இப்படி தானே நாம் இருக்கிறோம் என்கிற நிலைமை, இதெல்லாத்தையும் பிசாசானவன் உண்டாக்குகிறான்.
அவன்தான் எல்லா தீமைக்கும் காரணம். யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், இந்த சாத்தானை குறித்து அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பதாக இயேசு சொன்னார். மனிதருடைய ஆரோக்கியத்தை திருடும்படி வியாதியை கொடுத்து விடுவான். மனிதருடைய சந்தோஷத்தை திருடும்படிக்கு அவர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுவான். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை திருடிக்கொள்ளும்படி சாபத்தை கொண்டு வந்து விடுவான். அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். ஆகவே இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்ய, ஒன்று தீய வல்லமை, அதுதான் சாத்தானும் அவனுடைய தூதர்களும். அதைத்தான் பிசாசு என்று சொல்லுகிறோம், இருளின் வல்லமை என்று சொல்லுகிறோம். அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இந்த உலகத்திலே உலாவி மனிதர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு வல்லமை தேவனுடைய வல்லமை. அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், தமது சாயலிலே நம்மை உண்டாக்கினவர், மனிதர்கள் மீது அன்புள்ளவர், அவர் நம்முடைய இரட்சகராக தேவனாக இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சாத்தான் அடிமைப்படுத்துகிறான், தேவன் விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ பண்ணுகிறார். அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுத்து சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தருகிறார். ஆகவே தான் தேவனாகிய ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்தில் இயேசுவாக வந்தபோது லூக்கா 4:18 இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. சாத்தான் யாரை சிறைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவருடைய சமாதானத்தை கெடுத்து வேதனைப்படுத்துகிறானோ அந்த சிறையிருப்பில் இந்த விடுதலை கொடுக்க நான் வந்தேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அதே இயேசு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது, இன்றைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ஒரு சரீரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சரீரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் மனிதன் 3 பகுதிகளை உடையவன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசித்தால், மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. சரீரம் நம்ம பார்க்கிறோம்ல, இதான் நம்ம பார்க்கிறோம். வெளியில் பார்ப்பது சரீரம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அது மனுஷ ஆவி. மனுஷ ஆவி தேவன் தந்தை தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறாரு. அந்த உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு. அந்த ஆவி இருந்தால் தான் மனுஷன் உயிரோடு இருக்க முடியும். ஆவி போயிட்டுன்னா என்ன சொல்லுவாங்க? சவம். அவ்வளோதான், மரித்து போயிட்டான், இனி அவன் பேச மாட்டான், இனி அவன் கை அசையாது, காலை அசையாது, ஆவி போய்விட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரீரம் நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடும், அடக்கம் பண்ணிருந்து தான் சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி தான் உண்மையான ஆவிக்குரிய மனிதன். அந்த ஆவிக்கு ஒரு சரீரம் கொடுத்து தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆவி போய்விட்டதுன்னு சொல்லுவாங்க, மனிதன் கண்ணால் அதை பார்க்க முடியாது. 3வது ஒன்று இருக்கிறது, அவனுடைய ஆத்மா. இதையே கண்ணால் பார்க்க முடியாது. ஆதியாகமும் 2:7 வேதத்தை வாசிக்கும்போது, தேவனை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை மண்ணினால் அவர் உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின போது ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவனுடைய ஆத்மா, அதை கண்ணால் பார்க்க முடியாது, அதை உணர முடியும். ஆத்மாவில் துக்கம் உண்டாகலாம், சந்தோஷம் உண்டாகலாம், விரக்தி உண்டாகலாம். அது மாதிரி ஆத்மா அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும். இந்த ஆத்மா தான் தேவனை தேடுகிறது. தன்னை சிருஷ்டித்த தேவனை இந்த ஆத்மா தேடுகிறது. இந்த ஆத்மாவில் தான் நம்ம தேவனை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் இந்த ஆத்மா தான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள முதலாவது நமக்கு உதவி செய்கிற ஒரு காரியம். ஆகவே மனிதன் 3 பகுதிகளை உடையவனாய் இருக்கிறான். சாத்தான் என்ன பண்ணுகிறான்? இந்த 3 பகுதியையும் அடிமைப்படுத்த விரும்புகிறான். அப்போ மனிதனை வேதனைக்குள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும், அவனை அலைய விட வேண்டும், அவனை சமாதானத்தை தேடி அலைய விடணும், விடுதலை தேடி அலைய விடணும். அங்கே ஓடு, இங்கே ஓடு, பண செலவு பண்ணி இந்த மனிதர்களை அலைக்கழித்து வேதனைப்படுத்தும் போது தேவனுடைய உள்ளம் துக்கப்படும். நான் சிருஷ்டித்த மனிதர்கள், நான் உண்டாக்கின மனிதர்கள், நான் உண்டாக்கின அழகான உலகம், இந்த ஜனங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் சிருஷ்டித்தேன். ஆனால் பொல்லாத இந்த பிசாசு என் ஜனங்களை வாதிக்கிறானே என்று துக்கப்பட்டு தான் மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவரே மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். இயேசுவாக வந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் உலாவினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு மெய்யான ஒரு விடுதலை. சரி, சாத்தான் எப்படி நம்மை அடிமைப்படுத்துகிறான், எந்தெந்த காரியத்தில் அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறான், இதில் எப்படி ஆண்டவர் விடுதலை தருகிறார் என்பதை நான் வேத வசனத்திலிருந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. ஒருவேளை உங்களுடைய ஆவியில், அல்லது உங்களுடைய ஆத்மாவில், அல்லது உங்களுடைய சரீரத்தில். சிலரை ஒரு காரியத்தில் சாத்தான் அடிமையாக்கி வேதனைப்படுத்தி விடுவான். சிலரை 2 காரியத்தில் அடிமைப்படுத்தி வேதனையாக்கி விடுவான். வேத வசனத்திலிருந்து நான் விளக்கி சொல்லும்போது நீங்கள் அதை விளங்கி கொள்ள முடியும். நீங்கள் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்த பகுதியில் சாத்தான் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான், எந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை தேவை, இயேசு எப்படி அந்த விடுதலை தருகிறார் என்பதை அறிந்து கொண்டால் இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, சாத்தான் குறிவைக்கிற ஒரு காரியம், ஒரு மனிதனை அடிமைப்படுத்த அவன் விரும்புகிற காரியம் அவனுடைய ஆத்மா. அவனுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி, பாவத்தினாலே கரைப்படுத்தி, தேவனோடு உள்ள தொடர்பை துண்டித்து விடவன் கிரியை செய்கிறான். அந்த ஆத்மா தான் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறது. அந்த ஆத்மா தேவனை தேடுகிறது, வாஞ்சிக்கிறது, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியை பெறுகிறது. அந்த ஆத்மா பாவ கரைப்படும் போது தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஆகவே தான் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாவ கரை வந்துவிட்டால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. பக்தியாக இருக்கலாம், பக்தியாக நம்ம கடவுளை தேடலாம், கடவுளை நம்ம கும்பிடலாம், எல்லாம் செய்யலாம், சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்போம், மெய்யான சந்தோஷம் இருக்காது. என் ஆத்மாவில் பாவ கரை வந்து விட்டது. அந்த பாவ கரை நீக்கப்பட்டு பாவ அடிமைத்தனத்தை இந்த விடுதலை பெற்றால்தான் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த தேவனோட உள்ள ஐக்கியத்தை நம்ம காண முடியும். ஆகவே தான் சாத்தான் முதலாவது மனிதனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருகிறான். பாவ கரையை கொண்டு வந்து ஆத்மாவை கரைப்படுத்தி தேவனோடு உள்ள தொடர்பை துண்டித்து விடுகிறான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பாவத்திற்கு அடிமையாக்கி விடுவான். முதல்ல பாவத்தை கொண்டு வந்து பாவ ஆசையை தூண்டி ஆத்மாவை கரைப்படுத்தி சமாதானத்தை இழக்க வைத்து தொடர்ந்து அதை செய்ய அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாக்கி விடுவான். அதனால தான் வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்பதாக. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை, பாவ அடிமைத்தனம். அந்த மனுஷன் வெளியே சொல்கிறதில்லை. வியாதின்னா சொல்லுவான், எனக்கு சுகம் வேணுங்க, கடன் பிரச்சனைங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பாவம் என்கிற அடிமைத்தனம் இருக்குது, அது வெளியே சொல்லாவிட்டாலும் இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு சமயம் பாருங்கள், ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். என்ன காரியம் பிரதர் என்று கேட்டேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். என்ன காரியம் ஜெபிக்கணும்? அவர் சொன்னார், நான் ரொம்ப குடிக்கிறேன், மதுபானெல்லாம் குடிக்கிறேன், ரொம்ப வருஷமாக அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் வீட்டில் ரொம்ப கஷ்டம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் சம்பாதிக்கிற பணம்லாம் அதில் போயிடுது. அது இல்லாமல் போதை வசதி வேறு நான் பயன்படுத்துகிறேன். அதான் உங்கள்கிட்ட விடுதலைக்காக ஜெபிச்சுட்டு போகணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு வந்தேன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், தப்புன்னு தெரியுது, பாதிப்புன்னு தெரியுது, விட்டுற வேண்டியது தானே, நீங்கள் தானே விடணும். நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தால் குடியை விட்டுருங்க, அந்த போதை வசதி விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னேன் அவருக்கு. அநேக வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். உடனே அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், என்னால் விட முடிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? நல்ல பதில் தானே. என்னால் விட முடிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? எதுக்கு ஜெபிக்க வரணும்? நானே விட்டுட்டு போயிடுவேனே, விட முடியாமல் தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் என் தலையில் ஒரு கொட்டு கொட்டி, நீ ஆலோசனை கொடுக்க அழைக்கப்படலை, உலகமே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்து தத்துவம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு ஆலோசனை அல்ல, இப்போ விடுதலை தேவை. அவன் அடிமைப்பட்டு இருக்கிறான், அது விட முடியாமல் தவிக்கிறான். அது தப்போன்னு தெரியுது, பாவோன்னு தெரியுது, பாதிக்குன்னு தெரியுது, ஆனாலும் விட முடியலை. அவனுக்கு தேவை விடுதலை. அதுக்கு தானே ஜெபிக்க வந்திருக்கிறான். விடுதலை கொடுக்கிற என் வல்லமை அவனுக்கு சொல் என் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ தான் உணர்ந்து கொண்டாய், மன்னி ஆண்டவரே, நான் அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் என்று இயேசுடைய விடுதலை அளிக்கிற வல்லமையை அவருக்கு சொன்னேன். இன்னொரு சமயம் ஒரு சகோதரர் வந்திருந்தார். எப்படி இந்த சாத்தான் அடிமைப்படுத்துகிறான் பாருங்கள்.
அந்த சகோதரர் சொன்னார், இந்த தினம் காலையில் நான் எழும்பின உடனே நான் கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியாக வேண்டுதல் செய்கிறேன் ஐயா, இனிமேல் நான் குடிக்கக்கூடாது, இந்த மதுபானமே வேண்டாம், என் சம்பாத்தியெல்லாம் ஒரு குடும்பம்லாம் பாதிக்கப்படுது, நான் இன்னும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நல்ல சாமி கும்பிடுவேன், பக்தியாக இருப்பேன், வேலைக்கெல்லாம் போவேன், சாயங்காலம் வந்துடுவேன். ஆனால் அந்த மாலையில் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எனக்குள்ளே ஒரு தூண்டுதல் வரும், ஒரு ஏவுதல் வரும். நீ போ, மதுபான கடைக்கு போ, அங்கே விற்கிற இடத்துக்கு போ, வாங்கி குடின்னு சொல்லி எனக்குள்ளே ஏவுதல் வரும். நான் கட்டுப்படுத்தி பார்ப்பேன், ஐயோ வேண்டாம், அது தப்பு, அதனால என் வாழ்க்கை பாதிக்கப்படுது, வேண்டான்னு இருப்பேன். ஆனால் முடியாது, எனக்குள்ளே இருந்து யாரோ என்னை தூண்டுறாங்க, என்னை இழுக்கிறாங்க. நான் அப்படி செய்யலை, நான் குடிக்கலைன்னா மென்டல் மாதிரி ஆகிடுறேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவேன். மனைவி பார்த்தா கோவம் வரும், பிள்ளைகள் பார்த்தா கோவம் வரும், யாரை பார்த்தாலும் எரிச்சலாக வரும். அதனால ஒரு வல்லமை என்னை இழுத்துக்கிட்டு போயிடுது. நான் போய் குடிச்சிட்டேன்னா அப்படியே நார்மல் ஆகிடுவேன். ஆனால் போதையில் தான் வருவேன். மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் அவமான வேதனை. அப்போ காலையில் எழும்பின உடனே ராத்திரி நடந்ததை நினச்சி பார்ப்பேன், எவ்வளோ ஒரு வேதனை, என் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அவமானத்தை கொடுத்துட்டேன், இனிமே குடிக்கூடாது, இனிமே வேண்டான்னு. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் பக்தியாக பிரார்த்தனை பண்ணுறேன், சாயங்காலம் குடிச்சிட்றேன். எனக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று பேசுது, என்னை இழுக்குது ஒரு வல்லமை. அதான் பாவத்தின் வல்லமை. பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. எந்த பாவத்திற்கு, மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம், பண ஆசை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், எந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அதனால தான் உங்களால் விட முடியல. தப்புன்னு தெரிந்தாலும் உங்களை மாற்றிக்கொள்ள முடியல, விட முடியலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது யார்? 1 யோவான் 3:8 வேதம் சொல்லுகிறாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத பிசாசு. அதுதான் இந்த ஆவி, பாவத்தை செய்ய வைக்கிற ஆவி, குடிவெறியன் ஆவி. மனிதனுக்குள்ளே நுழைந்து அவனை குடிக்க வைத்து வாழ்க்கை சீரழிக்கிறது. விபச்சாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, ஒரு மனிதனுக்குள்ளே இச்சையை தூண்டி அவனை வேசித்தனம் பண்ண வைக்கிறது. பண ஆசையின் ஆவி ஒரு மனிதனை தூண்டி அவனை லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி அவனுடைய குடும்பத்துக்குள்ளே சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி உள்ளத்தில் இந்த கிரியை செய்து மனைவி சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, வீட்டு குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் அந்த ஆவி கிரியை செய்கிறது. இது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்க, தேவன் நல்லவங்களாக தான் உங்களை சிருஷ்டித்தார். ஆனால் இந்த பொல்லாத பிசாசு உங்களை பிடித்து கொண்டபடியினால் உங்களை பாவம் செய்ய வைத்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி உங்களுடைய நிம்மதியை கொலைத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை, உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. அந்த விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த சகோதரிடத்தில் நான் சொன்னபோது நான் சொன்னேன், ஒரு ஆவி உங்களை தூண்டுது அந்த பாவத்தை செய்ய வைக்கும்படிக்கு, அதனால தான் முடியாது, அதை செய்யாமல் இருக்க முடியலை. ஆமையா, அதுதான் உண்மை, எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களா? நான் இப்போ அவர்கிட்ட கேட்டேன், சரி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், இயேசு விடுதலை தருவார். ஆனால் மெய்யாகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். உண்மையாக நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த மதுபானம் வேண்டாம், போதை வஸ்துகள் வேண்டாம், இனிமேல் நான் ஒரு பரிசுத்தமாக வாழணும், ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழணும் விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். இன்னொரு பக்கத்தில் விருப்பத்தை வைத்துக்கொண்டு இங்கே வந்து எனக்கு ஜெபிங்கன்னா விடுதலை கிடைக்காது. நீங்கள் முதலாவது விரும்பணும் விடுதலையை. நான் விரும்புகிறேன், யார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் குடும்பமே நாசமாக போச்சு, இப்போ தருத்தரத்தில் ஆயிட்டேன், சம்பாதிக்கிற பணமெல்லாம் போச்சு, அதனால் நான் விரும்புகிறேன், எனக்கு விடுதலை வேணும். சரி, 2வது, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவரால் முடியும். என்னென்னோ நீங்கள் முயற்சி பண்ணீங்க, முடியல. ஆமையா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் விடுதலை ஆயிட்டாங்கன்னு சொல்லி. நானும் அவரை நம்புகிறேன், அவரை விடுதலை எனக்கு தருவார்னு விசுவாசிக்கிறேன். சரி, அப்படின்னா இப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கணும். கேட்பீங்களா? நான் கேட்குறேன், இயேசுக்கிட்ட மன்னிப்பு தானே கேட்கணும். என் பாவத்தை உணர்றேன், மன்னிப்பு கேட்டு எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சகோதரர் முழங்கால் படியிட்டார், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினார். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இந்த மதுபான பாவத்துக்கு அடிமையாக இடம் கொடுத்து, இந்த போதை வசங்களை இடம் கொடுத்து என் குடும்பமே நாசமாக போகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தேன்.
எனக்கு விடுதலை கொடுங்க, நீங்கள் தான் விடுதலை தர முடியும்னு சொல்லி அவர் ஜெபித்தார். அதன் பிறகு நான் மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது அவர் விட்டு ஏதோ ஒன்று விலகி போனது. அது ஒரு விலகி போனது. அந்த ஆவி, அந்த அடிமைப்படுத்தின ஆவி விலகி போனது. அவ்வளோதான், ஒரு விடுதலை. அதன் பிறகு அவர் மதுபானமே குடிக்கலை. சொன்ன அந்த எண்ணமே வரலையா எனக்கு, அந்த சிந்தையே எனக்கு வரல. மறுபடியும் நான் அவரை சந்தித்த போது அதன் பிறகு எனக்கு அந்த ஏவுதலும் வரலை. இப்போ மதுபானம் குடிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக தெரியுது. அந்த வாடையை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக தெரியுது. அதையே என் உள்ளத்தை, அந்த ஆசையை ஆண்டவர் பிடிங்கி எடுத்து விட்டார். அதுதான் விடுதலை. இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. அந்த பாவத்தின் வல்லமையை பிடுங்கி எடுத்து விடுவார். அந்த இச்சையின் ஆவியை பிடுங்கி எடுத்து விடுவார். அந்த மதுபான குடிவெறியின் ஆவியை பிடுங்கி எடுத்து விடுவார். உங்களை விட்டு அது விலகி போய் இயேசுவின் வல்லமையினால் விடுதலை உண்டான உடனே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம். அதன் பிறகு அதன் மீது நாட்டம் வராது. அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. எத்தனை ஆண்டு பழக்கமானாலும் இயேசுவால் விடுவிக்க முடியும். 50 வருஷ குடிகாரனா இருந்தவங்களை இயேசு நொடி பொழுதிலே மாற்றி இருக்கிறார். 30 வருஷம் 40 வருஷம் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களை ஒரு நொடி பொழுதிலே இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். மெய்யான விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு. கோபம், எரிச்சல், இச்சைகள், ரகசிய பாவங்கள் விட முடியல, நீ தவிக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியல, இன்னைக்கு விடுதலை இயேசுவால் முடியும். ஏன் தெரியுமா? அவர் தான் சிலுவையில் உங்களுடைய பாவங்களை சுமந்து முடித்தார். உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து முடித்தார். அவரிடத்தில் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது மன்னித்து விடுதலை தருவார். உங்கள் பாவத்தை அவரிடத்தில் தான் அறிக்கை செய்யணும். மனுஷனிடத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. எந்த மனிதனும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் போய் ஒரு கடவுள்கிட்ட பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு வேண்டுறீங்கன்னு வைங்களேன், அவர் உங்களுடைய பாவத்துக்காக என்ன செய்தார் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட போய் என் பாவத்தை மன்னிக்கன்னு அறிக்கையிட்டீங்கன்னா அவர் எப்படி உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? அவர் உங்களுடைய பாவத்துக்காக என்ன செய்தார்? இயேசுகிட்ட வந்து மன்னின்னு கேட்டால் உங்களுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். 1 பேதுரு 2:24 வேத வசனம் சொல்லுகிறாரு, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கி நம்முடைய பாவத்திற்கு ஒரு தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒருவர் தான் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னை பலியாய் கொடுத்தவர். உங்களுடைய பாவத்திற்காக என்ன செய்திருக்கிறார் என்று முதல்ல யோசிங்க. உங்கள் பாவத்துக்காக யார் காரியங்களை செய்தாங்களோ, பரிகாரம் செய்தாங்களோ, அவங்க தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால் இயேசு உங்களுக்கு பரிகாரியாக சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினதுனால இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்றால் அவர் மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தில் இந்த விடுதலையும் இயேசு தருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு தர அப்போ மெய்யான சமாதானம் வரும் பாருங்க. அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம், அதுதான் ஆத்ம அமைதி, நிம்மதி என்பது. அதான் மெய்யான நிம்மதி, மெய்யான ஆத்ம அமைதி. மற்றெல்லாம் டெம்பரரி. கொஞ்சம் நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்படியே நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். நிரந்தரமான சந்தோஷம் சமாதானமாக இருக்காது. ஒரு தெய்வீக சமாதானம் என்பது எப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படி அமைதி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மை சுற்றிலும் எத்தனை பாடு, பிரச்சனை, நெருக்கம் வந்தாலும் அதை யாரும் பாதிக்கப்பட முடியாது. அந்த மாதிரி சமாதானம், அதுதான் பாவ மன்னிப்பின் சமாதானம் இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை. சாத்தான் அடிமைப்படுத்த விரும்புவது பாவத்தை கொண்டு, ஆனால் இயேசு விடுதலை தருகிறார். 2வது, சாத்தான் எங்கே கை வைக்கிறான் என்றால், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் கூனி ஆயிட்டாங்க, சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. 16ஆம் வசனம் பாருங்க. இப்போ இயேசு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று இயேசு சொன்னார். 18 வருஷம் சாத்தான் அவருடைய சரீரத்தை கட்டி வைத்திருந்தான். ஒரு அடிமைத்தனம், பிசாசு. சாத்தானுடைய ஒரு காரியம் பார்த்தீங்களா, அவன் ஆத்மாவை பாவத்தில் கட்டுகிறான், சரீரத்தை வியாதி பலவீனத்தினாலே கட்டி நோய்க்குள்ளாக்கி பலவீனப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான்.
ஒரு வியாதி வந்துட்டால் நம்முடைய சந்தோஷம் சமாதானம் பாதிக்கப்படும்ல, ஒரு பாதிப்பு உண்டாகிற எவ்வளோ கஷ்டம். சாட்சி சொன்னவங்கன்னு சொன்னாங்க பாருங்கள், கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது, எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, வேதனை. ஒவ்வொரு நோயும் எந்த வியாதியுமே மனிதனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான். அதில் வியாதி வருவதற்கு பல காரணம் உண்டு. வியாதி வர பல காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் நிமித்தமாய் வரக்கூடும், இயற்கை விதிகளை நம்ம மீறும் பொழுது வரக்கூடும், நம்முடைய உணவு பழக்கங்கள், தண்ணீர் பழக்கங்கள், அதில் உண்டான கிருமிகள் மூலமாய் வரக்கூடும். இப்படி நோய் வர பல காரணம். சாபத்தின் நிமித்தமாய் பரம்பரையாய் வரக்கூடிய வியாதி எல்லாம் இருக்கிறது. இப்படி தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் அவரை கோபப்படுத்துகிறபடி நம்ம பாவம் செய்யும் போது அது ஒரு நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் இதையும் தாண்டி ஒரு காரியம், பிசாசினால், அசுத்தாவினால் உண்டாகிற நோய். சில வியாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போவீங்க, அவங்க செக் பண்ணி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து எல்லாம் நார்மலாக தானே இருக்குது, உங்களுடைய ஹார்ட்டு நார்மலாக இருக்குது, லங்ஸு நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லையேன்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட்டு. நீங்கள் சரீரத்தில் வேதனையோடு இருப்பாங்க, வலியோடு இருப்பீங்க, இல்லைங்க எனக்கு இந்த வேதனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லையே எல்லாம் நார்மல், ரிப்போர்ட்டு பார்த்தா நார்மல், உங்களுக்கு வியாதியே இல்லைம்பாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவங்களும் சொல்லுவாங்க. மூணாவது டாக்டர் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கே ஒரு கேள்வி வந்துடும். கடைசியில் அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மென்டலில் ஏதோ ப்ராப்ளம், உங்களுக்கு வியாதி இருக்கிறதா கற்பனை பண்ணி கொள்கிறீங்க, அதனால் நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நேச்சுரலாக இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள். டாக்டர்ஸ் உங்களை குணமாக்க பிரயாசப்படுவாங்க. எந்த டாக்டருமே உங்களை சுகமாக்கணுன்னு தான் பிரயாசப்படுவாங்க. அதையும் தாண்டி முடியாத சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் சுகம் வர மாட்டேங்குது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வியாதி மாற மாட்டேங்குது, இதுக்கு டாக்டர்ஸை குழம்புறாங்க, என்ன பண்ணன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படலாம். எனக்கு அன்பாவளிங்க பாருங்கள், 18 வருஷம் இந்த மகள் எத்தனை ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, எத்தனை வைத்தியரை பார்த்துருப்பாங்க, ஒருத்தரால் குணமாக்க முடியலை. இயேசு அறிந்து கொண்டார், இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, இது சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான், அவருடைய சரீரத்தை வேதனைப்படுத்துகிறான். அவருடைய ஆத்மா ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்குது. ஆபிரகாமின் குமாரத்தின் ஆண்டவர் சொல்லுகிறாள் என்றால் விசுவாசம். ஆண்டவரை தேடுகிறாள், கர்த்தருக்குள்ள ஆத்மாவில் சந்தோஷம். சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் சாத்தான் பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பின்னையே எனக்கு இந்த வியாதின்னு நினைக்கலாம். சாத்தான் உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி வியாதிக்குள்ளாக்கி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் இயேசு அதிலும் விடுதலை தருகிறவர். பாருங்கள், மத்தேயு 9:32-33 வாசித்தீங்கன்னா, ஊமையான ஒரு மனிதனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனால் பேச முடியாது. என்ன சொல்லியிருப்பாங்க, நாக்கு ஏதோ பிரச்சனை, அவனால் பேச முடியலைன்னு. இயேசு அவனை பார்க்கிறார், அவனால் பேச முடியலை. இயேசு அறிந்து கொண்டார், இது ஒரு ஆவி, ஊமையான ஆவி அவனை கட்டி அவனை பேச விடாதபடி வைத்திருக்கிறது. அவர் கடிந்து கொண்டார். அந்த ஆவி வெளியேறின உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். அழகாக பேசுகிறான், தெளிவாய் பேசுகிறான். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இன்னொரு இடத்துல பாருங்கள், மத்தேயு 12:22 குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு கண்ணும் தெரியல, ஊமை, பேசவும் முடியாது. எவ்வளோ பரிதாபம் இல்லை? கண்ணு தெரியலன்னா பேச முடிஞ்சாலாவது அவன் ஐயா நான் கண்ணு தெரியாதையா வழி சொல்லுங்கள் அப்படின்னு போக முடியும். பேசவும் முடியாது, கண்ணு தெரியலன்னா எவ்வளோ பரிதாபம் இல்லை? அந்த மாதிரி இறக்கப்பட்டவங்க இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வந்தால் சுகமாக்கிடுவான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. இயேசு பார்க்கிறார், இது அவனுக்குள்ள ஒரு ஆவி அவனுடைய நாவை கட்டியிருக்கிறது, கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அது குருடும் ஊமையுமான ஆவி என்பதை இயேசு கண்டுபிடித்தார். அந்த ஆவி அதட்டினார், வெளியேறிப்போ. அந்த ஆவி போன உடனே பாருங்க, அழகாய் அவன் பேசுகிறான், கண் பார்வை வந்துவிட்டது. அற்புதம். அப்போ சாத்தான் நம்முடைய சரீரத்தின் சில உறுப்புகளை அவன் கட்டி அடிமைப்படுத்தி விடுவான். பேச முடியாதபடி செய்திருவான், கேட்க முடியாதபடி செய்திருவான். காது கேட்காம பல ஆண்டுகளாக இருந்தவங்கள பார்த்துருக்கிறேன். ஜெபித்த உடனே அந்த ஆவி வெளியேறி போகும், அவங்கள தள்ளிட்டு போகும். போனோடனே பார்த்தீங்கன்னா காது கேட்டுறோம். 40 வருஷமாக 50 வருஷமாக காது கேட்காது, தெளிவாக கேட்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவி, அந்த செவிட்ட ஆவி அவங்களை கேட்க விடாதபடி தடுத்து வைத்திருந்தது. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால் இப்படி அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறதை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபம்,
நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற 40,000 பேர் வருவாங்க. குறைந்தது 40,000 50,000 பேர் வருவாங்க. கடைசி சனிக்கிழமை அந்த கூட்டம் நடைபெறும் தேவனுடைய கூடாரத்தில். அப்போ தேசத்துக்காக ஜெபிப்போம். எல்லாம் ஜெபம் முடிஞ்சு கடைசியில் இது மாதிரி பிரசங்கம் பண்ணி வியாதிஸ்தருக்காக ஜெபிப்பது உண்டு. ஒரு சகோதரி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்க பல ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ரொம்ப முத்தி விட்டது. இனி அவ்வளோதான்ற ஒரு சூழ்நிலை. ரொம்ப பலவீனப்பட்டுட்டாங்க. அந்த நோயின் வேதனை பலவீனத்தினால கஷ்டத்தோடு எப்படியாவது ஜெபத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பின்னால் ஒரு ஓரத்தில் அவங்க உட்காந்து அப்படியே பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அவங்களால நிற்கக்கூட பலனில்லாத ஒரு சூழ்நிலை பாருங்கள். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க, இயேசு உங்களை தொடுவார், குணமாக்குவார் என்று சொல்லும்போது அவங்களும் இயேசுவே இந்த கேன்சரில் கஷ்டப்படுறேன் சுகமாக்குங்கன்ன போது இந்த கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போ அப்படின்னு சொல்லி நான் மேடையிலேருந்து ஜெபிக்கிறேன். அவ்வளோதான். பொதுவாக அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக நான் இயேசுவின் நாமத்தில் நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து கொண்டு ஜெபித்த போது அவங்க அப்படியே சரிந்து கீழே விழுந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போயிட்ட ஒரு ஆவி தன்னை விட்டு போகிறத உணர்ந்தாங்க. டக்குன்னு எளிமை உட்கார்ந்தாங்க. வலி இல்லை, வேதனை இல்லை, எளிமை நிற்கிறாங்க. கேன்சர் தன்னுடைய சரீரத்தை விட்டு போய்விட்டதை உணர்ந்தாங்க. மேடைக்கு ஓடி வந்தாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த ஆவி போன உடனே அந்த வியாதியும் போய்விட்டார். அந்த ஆவிதான் அந்த சரீரத்தில் அந்த கேன்சர் வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்தினது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை. எல்லா சரீரத்திலும் கேன்சர் வியாதினால் பிசாசு தான் கொண்டு வருதுன்னு சொல்லிடாதங்க. அப்படி கிடையாது. சிலருக்கு அந்த மாதிரி அந்த நோயை பிசாசு கொண்டு வந்து அந்த வியாதியை உண்டாக்கும் போது அந்த ஆவி போன உடனே வியாதி மறைந்து விடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இயேசு ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறார். அதற்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த கூட்டத்தில் முடிவில் ஜெப நேரம் வந்தது. அப்போ ஆவியானவர் என்னோட தெளிவாக பேசுகிறார். இங்கே ஒரு சகோதரி பல வருஷமாக அவங்களுடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. நல்லா இருப்பாங்க, மற்றபடி எல்லாம் ஓகே. அவனுடைய ஜீரண உறுப்பு மாத்திரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எதுவுமே அவனுக்கு ஜீரணமாவதில்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பல மருத்துவம் பார்த்து சுகமாகலை. அவங்க வந்திருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ண, நான் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன சகோதரி முழங்கால் படியிட்டாங்க. அவங்களுக்காக ஜெபித்த போது அந்த ஆவி வெளியேறி போச்சு பாருங்கள். உடனே அவனோட ஜீரண உறுப்பு நார்மலாய் மாறிவிட்டார். அது தொடர்ந்து 2-3 நாள் சோதித்து பார்த்துட்டு கடைசி நாள் சந்தோஷமாக சொல்கிறாங்க, எத்தனையோ வருஷமாக என்னுடைய வயிற்று பகுதியில் அந்த பாதிப்பு, ஜீரண உறுப்பு பாதிப்பு, எத்தனை மருந்து, எத்தனை டாக்டர்கிட்ட போனேன், எல்லாமே ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அந்த ஆவி போன உடனே விடுதலை. இதே மாதிரி ஒரு சமயம் ஒரு சகோதரன் ஆர்த்தரைட்டிஸ்னால் அப்படியே விரல் ஜாயிண்டெல்லாம் வலிக்கும், விரல் மொழியாக வலிக்கும், வேதனை. அந்த சகோதரன் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்கின போது அந்த ஆவி வெளியேறின உடனே பாருங்கள் நல்ல சுகமாயிட்டார். சந்தோஷமாக கையை மடக்கிறார், மடக்கி காமிக்கிறார், சுகமாயிட்ட, வலி இல்லை, வேதனை இல்லை. எத்தனை வருஷமாக இருந்தது பாருங்கள். அந்த பிசாசானவன் நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்முடைய சரீரத்தில் வலிகள், வேதனைகளை உண்டாக்கி நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு உறுப்பை சாத்தான் தாக்கி பலவீனப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய வல்லமை தொடும்போது மெய்யான விடுதலை, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.